இன்று வீடுற்றேன். நாமளும் கைலாயத்தை கண்டு இன்று வீடுருவோம். முடியுமா முடியாதா? நினைப்பவர் மனம் அவன் நல்லா இருக்கான். டெய்லி தினசரி நம்ம என்ன படிக்கிறோம்? தேவாரம் திருவாசம் படிக்கிறோம். அவன் நல்லா இருக்கான், நல்லா தானே இருப்பான். இவன் நல்லா இருக்கான், நல்லா தானே இருப்பான். நான் மட்டும் இப்படி இருக்கேன், அப்படியே இருந்துருவோமா இல்லையா? அப்போ எப்படி சொல்லணும்? அவன் நல்லா இருக்கான் இருக்கட்டும், இவன் நல்லா இருக்கான் இருக்கட்டும், நானும் அப்போ தான் நல்லா இருக்கும். எப்பயுமே நல்ல சொற்களையே நம்ம படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்து 5 ரைட்டா சிவா. இப்போது சிவஞான போதம் வரும். சிவஞான போதத்தை 2 பகுதியாக பிரிக்கிறோம். எத்தனை பகுதியா? அறிவு பகுதி, அனுபவ பகுதி. என்ன பகுதி? நான் ஒரே ஒரு சொல்கிறேன். அறிவாலே சிவபெருமானை அடையலாமா, அனுபவத்தாலே சிவபெருமானை அடையலாமா? 2ஆலே அடையலாமா? இது நல்ல பதிலாக இருக்க. எது கேட்டாலும் சிவா. இலங்கை ஜெயராஜ் ஐயா ஒரு செய்தி சொல்லுவார். இந்த செம்பு பாத்திரம் இருக்குல்ல, செம்பு பாத்திரம், அதில் இருக்க களிம்பை போக்கணும்னா என்ன செய்யணும்? உப்பு புளி போட்டு தேய்க்கணும். அப்படி தானே சிவா? உப்பு புளி போட்டு தேய்க்கணும். அப்படி தான் எனக்கு அறிவு ஒன்று வேலை செஞ்சது. இது என்ன 6 மாதம் கழித்து தானே வரப்போகிறோம். இப்போ ஒவ்வொரு தடவையும் கழுவிக்கிட்டு இருக்கிறதுக்கு உப்பு புளியும் தேய்ச்சியே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பீரோக்குள்ளே நான் என்ன பண்ணேன், உப்பு புளியை தடவி பீரோக்குள்ளே வச்சுட்டு 6 மாதம் கழித்து வந்து திறந்தா ஒரு சின்ன வளையம் மட்டும்தான் இருந்தது. மீதி இருக்க பானையவே என்ன ஆயிடுச்சு? அத்தனையும் போயிடுச்சு. அப்போ என்னென்னா, அறிவாலே இறைவனை அடையணும்னு நினச்சா முடியவே. அதுக்கு ஒரு பாட்டு மாணிக்கவாசர் சொல்லுவார், தெரிஞ்சுக்கங்களேன். சிவா, இப்போது உங்களுக்கு பிரம்ம பதவி கொடுக்கலான்னு சாமி திட்டம் வச்சுட்டார். இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு விஷ்ணு பதவி கொடுக்கலான்னு சாமி திட்டம் வச்சிருக்கார். வந்து இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாரு, எல்லாம் ஓகேயா? சிவா பக்கத்தில் கலைவாணி, இந்த பக்கம் மகாலட்சுமி கால் அமைக்கி விடுவாங்க, பார்க்கடர் ஓகேயா? தயாரா? என்ன பிரம்ம பதவி, விஷ்ணு பதவி, என்ன பதவி தான் வேணும்? கையை தட்டுங்க. இதுக்கு என்ன வேணும்? இந்த நான் சொல்லலை, மாணிக்கவாசர் சொல்கிறாருங்க. புவனியில் போய் பிறவாமையில் நாளாம் போக்குகின்றோம் அவமே. இந்த புவனியில் மட்டும் நான் பிறந்திருந்தா, இந்த திருப்பத்தூர்லேயும் பிறந்து வந்து நான் இந்த முருகப்பனையை நடத்துகிற பாடத்தில், இந்த மடத்தில் நடத்துகிற பாடத்தில் இந்த அடியார்களோட நானும் உட்கார்ந்துருந்தேன்னா நாளைக்கு ஜென்மத்தில் எங்கே போயிருப்பேன்? கைலாயம் போயிருப்பேன். சாமி இதே மகாலட்சுமியிட எத்தனை வருஷமாக உட்கார வச்சிருக்க.